இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மங்கி வீடியோஸ் எப்படி ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக அதுவும் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பிள் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதில் மங்கியோட ஃபேஸ்க்கு பொதுவாக நான் கேட்டோட ஃபேஸை யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மங்கி வீடியோ இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றக்காக நான் கேட்டை யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச அனிமலோட ஃபேஸை யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டான வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸில் பார்த்த மாதிரி எப்படி கன்சிஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸில் டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மெயின் கேரக்டர். இது ஒரே ஒரு டைம் தான் நாம் டிசைட் பண்ணுவோம். அதாவது இப்போது ரியோ அப்படின்னு மங்கி வீடியோ இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம டோரிட்டோ அப்படின்ற பேரில் கேட் வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த அனிமலை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டிசிஷன் தான் மெயின் கேரக்டர். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாகோட ஃபேஸை யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த அனிமல் பிடிச்சிருக்குதோ அந்த அனிமலோட ஃபேஸை யூஸ் பண்ணலாம். அதுதான் மெயின் கேரக்டர் இமேஜை ஜென்ரேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இமேஜை நாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மெயின் கேரக்டர் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மங்கியோட இமேஜோ இல்லை இந்த கேட்டோட இமேஜோ ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ChatGPT ஓப்பன் பண்ணி அதில் நியூ சேட்டில் போய் இந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் இந்த ஃபேஸுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு அனிமலோட ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மங்கி அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்து கேட்டாக மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மங்கியை எனக்கு கேட்டாக மாற்றி கொடுத்தது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக நாம் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மங்கிக்கு பொதுவாக கேட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும், வேறு எந்த டீட்டெயிலுமே சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுச்சு. பேக்ரவுண்டோ இல்லை காஸ்டியூமோ எதையுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை, பக்காவாக அப்படியே ஜென்ரேட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவுட்ஃபிட்டையும் சேஞ்ச் பண்ணுச்சு. அவுட்ஃபிட்டோட கலரை சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், பக்காவாக பர்ஃபெக்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுற மாதிரி இமேஜஸ் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக தான் ஜென்ரேட் பண்ணது, சில டைம் ஃபெயிலியர் ஆகும். பட் அது பிரச்சனை இல்லை, ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் கேரக்டர் இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டெப் 1 முடிஞ்சது. இனி அடுத்தடுத்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது ஸ்டெப் 2லேருந்து 6 வரைக்கும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த மெயின் கேரக்டர் இமேஜில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணணும். அது வரைக்கும் இது தேவைப்படாது. அடுத்தது ஸ்டெப் 2 ஸ்டோரி. இது வந்து நாம் ஓனாக கூட ரைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ChatGPT யூஸ் பண்ண கூட நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓன் ஸ்டோரி அப்படின்றது நாமளாக ரைட் பண்ணுறது, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இதே ChatGPT ஸ்டோரி அப்படின்றது நமக்கு ஸ்டோரி தெரியாது. ஸோ எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு ChatGPT சொன்னால் போது நமக்கு ஒரு ஸ்டோரி இது ரெடி பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. அதாவது ஜென்ரலாக நம்ம ஸ்டோரின்னு கேட்டோம் அப்படின்னா அது காமனான ஒரு ஸ்டோரி நமக்கு ரைட் பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்ம இந்த ரியோ ஃபிலிம்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் சேடாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஹாப்பியாக முடிகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான மெசேஜ் சொல்கிற மாதிரி ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ் தான் நாமளும் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் துரத்துற மாதிரி இல்லை சேடான ஒரு இன்சிடென்ட் இருக்கணும், முடியும் போது ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவாக முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி மென்ஷன் பண்ணால் தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டோரி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு அதை எப்படி கேட்குறது கூட எனக்கு தெரில அப்படின்னா கூட பிரச்சனையே இல்லை. சிம்பிளாக ChatGPTயில் நியூ சேட்டில் போய் உனக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரியோ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற சேனலை தெரியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். அந்த சேனலை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, என்னென்ன வீடியோஸ் போடுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா கொடுக்கும். அதுக்கு கீழே நானும் இதே மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு கேளுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அது ஒரு டேட்டாவாக ஒரு ஃபார்மெட்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய கேரக்டர் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு கிரியேட் ஒன் ஸ்டோரி யூஸிங் திஸ் கேட் அஸ் அ மெயின் கேரக்டர் ஸ்டோரி இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும்.
இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் கேட்கலாம், இதை ஆன்சர் பண்ணும். ஸோ லாங்குவேஜ் இங்கே ப்ராப்ளம் இல்லை. நமக்கு இது ஒரு ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டோரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நமக்கு ஓகேவா இல்லையான்னு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட பர்டிகுலர் அந்த இடத்த நம்ம பாயிண்ட் பண்ணி எனக்கு இந்த சேஞ்சஸ் இந்த இடத்துல பண்ணிக்கூட அப்படின்னு சொன்னால் போதும், வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதுலேயே சில சஜஷன்ஸும் இருக்கும், அதை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணி நமக்கான ஸ்டோரியை ஃபைனலைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இந்த ஸ்டெப் 3 ஒன்றும் தனி ப்ராசஸ் கிடையாது, ஜென்ரேட் பண்ண ஸ்டோரிக்கு கீழேயே கண்டினியூ ப்ராசஸ் தான் இது. அதாவது ஸ்டோரி ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சஜஷனில் உங்களுக்கு இந்த ஸ்டோரிக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வேணுமா இல்லை நெக்ஸ்ட் புதுசாக ஒரு ஸ்டோரி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். நாம் ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கல, சஜஷனில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஸ்டோரி ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்ட் சீன் பை சீன் இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்டோரிக்கு எனக்கு சீன் பை சீன் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி சீன் பை சீன் நமக்கு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த சீனை ப்ராம்ப்டாக இங்கிலீஷ்லேயே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை இது ப்ராம்ப்டையே தமிழில் ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அப்படி நடக்காது, இங்கிலீஷில் தான் ஜென்ரேட் பண்ணும். சப்போஸ் தமிழில் வந்துருச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் திஸ் ப்ராம்ப்ட் இன் இங்கிலீஷ்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அதை இங்கிலீஷ்லேயே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஸ்டோரி தமிழில் இருக்கலாம், பட் ப்ராம்ப்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருந்தால் தான் பர்ஃபெக்டான இமேஜஸ் வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரேட் ஆன ப்ராம்ப்டையும் ரீட் பண்ணி பாருங்கள். எல்லா சீனும் அந்த டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸ்டோரியில் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்ற ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது இடத்துல மிஸ் ஆகிருந்தது, சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அந்த சீனை மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும், அதுவுமே அது மாடிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இதில் நமக்கு எந்த இடத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ப்ராம்ப்டை ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4, இமேஜ் ஜென்ரேஷன். இது நம்ம நேனோ பனானா டூலை யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை ரெடி பண்ணிட்டோமே அப்புறையே நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். எஸ், வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், பட் கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி வரணும், சீனும் பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நாம் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த இமேஜஸ் வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜெமினியில் நேனோ பனானா போய் நியூ சேட்டில் இந்த மெயின் கேரக்டர் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சீன் ஒன்றுக்கான ப்ராம்ப்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வீடியோக்கான ப்ராம்ப்ட் தான் இருக்கும், இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் இருக்காது. பட் அது பிரச்சனை இல்லை, வீடியோ ப்ராம்ப்டையே நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனி ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னா ஸ்டோரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும்போது சீன் பை சீன் இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சீனுக்கும் இமேஜ் ப்ராம்ப்ட் தனியாகவும் வீடியோ ப்ராம்ப்ட் தனியாகவும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சீன் இமேஜ் ஜென்ரேட் ஆகி வரும். இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிற இமேஜ் 9:16 ரேஷியோவில் இருக்கணும். சப்போஸ் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தது அப்படின்னா ப்ராம்ப்ட் என்டர் பண்ணும்போது அடிஷ்னலாக இமேஜ் ரேஷியோ 9:16 அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஆகிற சீன் இமேஜ் ஓகேவான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா திரும்ப ரீஜென்ரேட் கொடுங்க. ஓகேவாக இருந்ததுன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சீன் 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சீன் 2ஓட ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜாக சீன் 1ஓட இமேஜ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா ஜென்ரேட் ஆன சீன் 1 இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரிக்கான பேக்ரவுண்ட் அந்த கலர் டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். அதே கலர் டோனில் தான் மொத்த ஸ்டோரியும் வரணும் அப்படின்றதுக்காக அதே இமேஜை தான் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீன் 2க்கு சீன் 1ஓட இமேஜை ரெஃபரன்ஸ் இமேஜாக யூஸ் பண்ணி சீன் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சீன் 3க்கு சீன் 2ஓட இமேஜும் அடுத்து சீன் 4க்கு சீன் 3ன்னு ஒவ்வொரு சீனுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க சீனோட இமேஜை யூஸ் பண்ணி நம்ம சீன் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது சீன்ஸ் மாறும், பட் அந்த சீனோடைய ஸ்டார்டில் அதே அட்மாஸ்பியர் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலர் டோன் எல்லாமே அப்படியே வரும். ஸோ அதுக்காக தான் இப்படி நாம் ஜென்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இப்போ நேனோ பனானாவில் ஒரு சேட்டில் ஃபஸ்ட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சேட்டுக்குள்ளேயே கண்டினியூவாக அடுத்தடுத்த சீனுக்கான இமேஜஸும் ஒரே சேட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் க்ரியேட் பண்ணுற இமேஜும் பார்த்திங்கன்னா எரர் இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சில சமயங்களில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணும். அதாவது சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணாமல் இருக்கும், இல்லை தேவையில்லாததில் ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப நியூ சேட்டில் அப்லோட் பண்ணி இது எனக்கு ரிமூவ் பண்ணி கொடு, இதை புதுசாக எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்து தேவையான சேஞ்சஸ், கரெக்ஷன்ஸ், ஆல்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி சில வீடியோஸில் ஒரு சீனோட எண்டு கிளிப்பு தான் அடுத்த சீனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதில் ப்ராம்ப்டை வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு அந்த சீனோட எண்டு கிளிப்பையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையே சீன் இமேஜாக யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம ப்ராப்பராக அந்த ப்ராம்ப்டை வச்சே ஃபுல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும்போது இதை நாம் தனியாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஜெமினியில் பேபி ரிலேட்டடான சில இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகாது, குவாரி நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெமினியில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணலாம். அது இல்லாமல் க்ரோக் மெட்டாய் இப்படி நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற டூல்ஸ் இருக்குது, அதில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஜெமினிக்கு ஆல்டர்னேட்டிவாக நாம் ChatGPT ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் பெட்டராகவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை தாண்டி ChatGPTயும் முடியல அப்படின்னா வேணால் நீங்கள் மற்ற டூல்ஸை ட்ரை பண்ணலாம். அப்போ ஜெமினிக்கு பொதுவாக நான் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT ஜெமினி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுல ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஜெமினியில் லிமிட் கிடையாது, எவ்வளோ இமேஜ் வேணால் ஜென்ரேட் பண்ணலாம். பட் ChatGPTயில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் ஜெமினியில் ஃபெயிலியர் ஆகிற இமேஜஸ் நம்ம ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான எல்லா இமேஜஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் லிமிட்டேஷன் ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்தது ஸ்டெப் 5, வீடியோ ஜென்ரேஷன். இது வரைக்கும் நம்ம ஏஐ வீடியோஸ், VO3, Kling AI இந்த மாதிரி ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுற நிறைய டூல்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிற இந்த டூலில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, ப்ரீமியம் பே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த டூல் வேறு எதுவுமே இல்லை, நாம் நார்மலாக வீடியோஸ் பார்க்குற யூடியூப் தான். எஸ், யூடியூப்லேயே இமேஜ் அண்ட் ஏஐ ப்ராம்ப்டை வச்சு நம்ம வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் டாப்பில் இந்த மாதிரி ஜெமினி சிம்பிள் போட்டிருக்கும். இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஆப் அப்டேட் பண்ணுங்கள் வந்துடும். சப்போஸ் அப்டேட் பண்ணியும் வரல அப்படின்னா வேறு மெய்டி இருந்தால் லாகின் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக எல்லா மொபைலுக்கு வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகலாம். உங்களுக்கு வந்தது அப்படின்னா ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்செப்ட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் ப்ராம்ப்ட் போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டோ டு வீடியோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா சில சஜஷன் கொடுத்துருக்கோம், பட் நமக்கு அது தேவையில்லை. நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஜென்ரேட் ஆன வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாப்பில் 3 லைன் இருக்கும். அதில் சேவ் டு டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் ஃபோனில் சேவ் ஆகிடும். இதை எடிட் பண்ணும்போது எடிட்டிங் ஆப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரேட் ஆகிற வீடியோ எனக்கு தப்பாக இருக்குது, எனக்கு ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட ட்ரை அகைன் கொடுத்து நீங்கள் திரும்ப ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது சேம் ப்ராசஸில் பேக் வந்து அகைன் போட்டோ வீடியோ, அதில் ப்ராம்ப்டும் இமேஜும் கொடுத்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஜெமினியோடைய VO3 மாடல் தான். நீங்கள் ஜெமினியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிமிட் இருக்குது. பட் இதில் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் லாங் வீடியோஸை லேண்ட்ஸ்கேப்பில் ஜென்ரேட் பண்ண முடியாது, போர்ட்ரேட்டில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்படி ஸ்டோரிக்கு தேவையான சீன் பை சீன் எல்லா வீடியோஸையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 6, பேசிக் எடிட்டிங். நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற எல்லா வீடியோ கிளிப்ஸையும் ஒரு எடிட்டிங் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி எல்லா சீனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணுங்கிற இடத்துல கட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணிங்க. முக்கியமாக எடிட்டிங்கில் சீன் பை சீன் இடையில பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனில் பிளாக் ஃபேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள், வீடியோ வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மோஸ்ட்லி வாய்ஸஸோ இல்லை வாய்ஸ் ஓவர்ஸோ தேவைப்படாது. அதுக்கு பதிலாக நீங்கள் BGM சாங்ஸை யூஸ் பண்ணலாம். ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் ஃப்ரீ சாங் தான். அந்த சாங்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக வேணுங்கிற எடிட்டிங் எல்லாமே பண்ணி ஒரு ஃபைனல் வீடியோவை ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இதில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 100% ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. ChatGPT ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், இல்லை யூடியூப்பில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஃப்ரீ தான். அன்லிமிட்டடாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி இது ஒரு ஏஐ டூல் தான். ஸோ நம்ம கொடுக்குறத பர்ஃபெக்டாக இதை ஜென்ரேட் பண்ணணுன்னு ஷூராக சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
மிஸ்டேக்ஸ் வரும். அதை தனியாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சில டைம் இமேஜும் ஜென்ரேட் ஆகாது, அதையும் நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போதும் பொருந்தும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சில டைம் ஃபெயிலியர் ஆச்சு, திரும்ப ரீட்ரை பண்ணி தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணேன். அதே மாதிரி சில டைம் சீன் இமேஜ் கரெக்டாக ஜென்ரேட் ஆகாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனோட எண்டு பார்த்திங்கன்னா அடுத்த சீனுக்கான ஸ்டார்டிங்காக இருக்கும். இப்படி வரும்போது அந்த வீடியோவையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையே சீன் இமேஜாக யூஸ் பண்ணி கூட வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோ பர்ஃபெக்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன வழிகளை யூஸ் பண்ணலாமா அது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. இது ChatGPTக்கும் பொருந்தும். அதாவது ChatGPTயில் ஸ்டோரி கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கான ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும்போதும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருந்து அப்படின்னா தாராளமாக சேஞ்சஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட்டாக இதில் நான் யூஸ் பண்ண டூல்ஸ். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டும் ஸ்டோரியும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ChatGPT யூஸ் பண்ணேன். அதில் கோ வெர்ஷன், அது நமக்கு ஃப்ரீ தான். அடுத்தது இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கூகுள் ஜெமினியோடைய நானோ பனானா யூஸ் பண்ணேன், அதுவும் ஃப்ரீ தான். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூடியூப்லேயே இப்போ இருக்குது அப்படின்றதுனால ஸோ யூடியூப் நமக்கு ஃப்ரீ தான், அதுவும் எவ்வளோ வீடியோ வேணும்னாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு CapCut, அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெகுலரான கன்சிஸ்டண்ட்டான மங்கி வீடியோஸோ இல்லை கேட் வீடியோஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச அனிமல் வீடியோஸை க்ரியேட் பண்ணி ரெகுலராக இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.